இந்த தாளம் இல்லாமல் பண்ண முடியாது, மியூசிக் இல்லாமல் பண்ண முடியாது, முக அபிநயம் இல்லாமல் பண்ண முடியாது. மூணு சேர்ந்ததுனால தான் பரதம் சொல்கிறாங்க. பாவம் ராகம் சேர்ந்தது தான். அதே மாதிரி கதைகள் மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம புராண கதைகள் தழுவி தான் இருக்கும் நிறைய. பரதநாட்டியத்தில் மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி மோஸ்ட்லி கிருஷ்ணா இதெல்லாம் நான் பண்ணும்பொழுது அந்த கடைசியில் அந்த சிலுவையில் அறையும் பொழுது அங்கே இருக்கிறவங்கலாம் வாய் விட்டு கத்திட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது அது எல்லாமே ஜெர்மன்ஸ், இட்ஸ் நாட் தமிழ் பீப்புள். எல்லாருமே இந்த கட்சியை வச்சு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இந்த கலைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கா? அப்போ தான் அவர் அந்த அருள் கொடுக்குறாரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் வர அந்த பூமியிலேருந்து வர நாள் தான் ஓணம் பண்டிகை. இன்னைக்கு கேரள மக்கள் எல்லாம் கொண்டாடுறது அந்த மகாபலி சக்கரவர்த்தி மீண்டும் பூமியிலிருந்து வரார் அந்த நாள். பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட வந்துட்டு பரதம் நாட்டியம் டான்சர் நம்மளோட சுந்தரம் சார் தான் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி வந்துட்டு பரதம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாவம், ராகம், தாளம். ஸோ டெஃபினட்டாக சார் இது மூணுமே கலந்தது தான் ஒரு பரதநாட்டியம். சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பேர்லேயே இருக்குது பரதம் அப்படிங்கிறதுல பாவம், ராகம், தாளம். பாவங்கிறது எக்ஸ்பிரஷன்ஸ், ராகம்ங்கிறது மியூசிக். ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே கர்நாடக சங்கீதம் தான். இந்த பாடல்கள் எல்லாமே பேஸ் வந்து ராகம், அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ராகங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் பண்ண முடியாது. தாளம் இஸ் அ வெரி 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 என்ன சொல்கிறது, இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த தாளம் இல்லாமல் பண்ண முடியாது, மியூசிக் இல்லாமல் பண்ண முடியாது, முக அபிநயம் இல்லாமல் பண்ண முடியாது. மூணு சேர்ந்ததுனால தான் பரதம் சொல்கிறாங்க. பாவம், ராகம், தாளம் இதெல்லாம் சேர்ந்தது தான். ஸோ இது வந்து நம்ம சூப்பர் சார். அதே மாதிரி வந்துட்டு பரதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு தியோரிட்டிக்கலாக இருக்கும், ஒரு தீமாக இருக்கும், ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். டெஃபினட்டாக சார் நீங்கள் வந்துட்டு ஒரு 1.5 hour கிட்டத்தட்ட வந்துட்டு ஆடி இருக்கீங்க. அது நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கும் சார். அது பார்க்கும்போது அது ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும், ஒரு தீம் இருக்கும் சார். அந்த மாதிரி நம்ம நேயர்களுக்காக எதனா பண்ண முடியுமா சார்? இல்லை, பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயங்களையுமே நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நடக்கிற அன்றாட விஷயங்களையும் சொல்ல முடியும். இன்றைக்கி நடக்கிற ஒரு பிரச்சனைகளையும் வந்து ஒரு வயலன்ஸையும் நம்மளால் எக்ஸ்போஸ் காமிக்க முடியும். ஒரு ஹாப்பினஸையும் காமிக்க முடியும், அதே சோகத்தையும் காமிக்க முடியும். அதே மாதிரி கதைகள் மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம புராண கதைகள் தழுவி தான் இருக்கும் நிறைய. பரதநாட்டியத்தில் மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி மோஸ்ட்லி கிருஷ்ணா, சிவா, அந்த மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் டான்ஸில் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பரதம்ங்கிறதே ஒரு பக்தியை வளர்க்குறதுக்காக தான் இந்த கலை வந்தது. ஸோ அதன் அடிப்படையில் நிறைய பாடல்கள் வந்து அது தான் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நிறைய பேர் பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஜீசஸ் மேலே வந்து ஒரு பாடல் எழுதி அதற்கு வந்து நடனம் அமைச்சிருக்கேன். ஓனா நீங்களே சாங் கம்போஸ் பண்ணி டான்ஸ் பண்ணி நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லை சார், இப்போ நீங்கள் சாங் நீங்களே கம்போஸ் பண்ணி டான்ஸ் பண்ணீங்க? ஆமாம், நானே பண்ணேன். ஏன்னா ஜீசஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் மட்டும் இல்லை, ஒரு சாங் கம்போசர், லிரிக்ஸிஸ்ட். எஸ், டெஃபினெட்லி. ஓகே, சூப்பர் சார், நைஸ். இப்போ ஜெர்மனில் வந்து ஒருத்தர் கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு ஜீசஸ் லைஃப் ஹிஸ்ட்ரியை எனக்கு பண்ணணும் டான்ஸில் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஜெர்மன் பீப்புள்ஸ் அவங்க எல்லாமே. ஆனால் நான் எழுதின வரிகள் எல்லாமே தமிழ். ஏன்னா எனக்கு தமிழ் தானே தெரியும். அப்படின்னு இருக்கும்போது என்னோடய தமிழில் வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பாடலை ரெடி பண்ணி நான் அங்கே போய் ஆடினேன். ஜீசஸோடைய பிறப்பு, வளர்ப்பு, அவர் கடைசியில் அந்த சிலுவையில் அறையிற அந்த சீன், இதெல்லாம் நான் பண்ணும்பொழுது அந்த கடைசியில் அந்த சிலுவையில் அறையும் பொழுது அங்கே இருக்கிறவங்கலாம் வாய் விட்டு கத்திட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது அது எல்லாமே ஜெர்மன்ஸ், இட்ஸ் நாட் தமிழ் பீப்புள். எல்லாருமே இந்த கட்சியை வச்சு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இந்த கலைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கா? இது பாருங்கள், இனம், மொழி, மதம் இதெல்லாம் தாண்டி இந்த நாட்டியம் தான் அதுக்கு மொழியாக இருந்திருக்கு. இந்த உடல் இப்போ நீங்கள் கேட்டது தான் எக்ஸ்பிரஷன்ஸ், அதுதான் அங்கே ரீச் ஆச்சு. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்து வேர்ல்டு வைடு இந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான். வேர்ல்டு வைடில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் காதல் இருக்குது, துக்கம் இருக்குது, எல்லாமே. ஸோ அதுதான் அவங்கள ரீச் பண்ணுச்சு. அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். டான்ஸ்க்கு இருக்கிற ஒரு வேல்யூ. இல்லை, நம்ம நாட்டுப்புற கலைஞர் பரதநாட்டியம்ங்கிறது டெஃபினட்டாக நம்ம தென்னிந்தியா, சவுத் இந்தியாஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு பாரம்பரிய ரொம்ப ஒரு கல்ச்சுரலான ஒரு டான்ஸ்னு கூட சொல்லலாம் சார். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஜெர்மனில் ப்ளே பண்ணி இன் தமிழ் லாங்குவேஜில் ப்ளே பண்ணிவிட்டு அது ஆடினது வந்துட்டு ரொம்பவே பெரிய விஷயம் சார். டெஃபினட்டாக சார் நம்ம நேர்களுக்காக எதனா பண்ணி காமிக்க முடியுமா சார்? என்ன தீம் வே? தீம்னு பார்த்தா பேசிக்கலாக பார்த்தா இப்போது ஒரு நீங்கள் டான்ஸ் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா அதற்கான மேடை இது இல்லை.
நீங்கள் வந்து ஒரு அரங்கத்தில் வந்து பார்க்கும்பொழுது தான் அதை வந்து முழுசாக உணர முடியும். புரியும். ஆமாம், உணரவும் முடியும், புரியும் நம்மளால. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நான் இங்கே வந்து அதை சொல்லலாம் ஓரளவுக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இப்போ பரதநாட்டியத்தில் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் இருக்குது. விஷ்ணு வந்து 10 அவதாரங்கள் எடுத்தான்ற கதை இருக்குது. அதில் ஒரு கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாமன அவதாரம். ஓகே. வாமன அவதாரம் இதில் வந்து மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட அசுர குலத்தில் பிறந்தவர். அவர் இந்த உலகத்தையே வெல்லணும்னு சொல்லி ஒரு பெரிய யாகம் பண்ணுறாரு. ஒரு தலைக்கணம் ஒரு ஜாஸ்தி அவருக்கு, இந்த உலகத்தையே நான் வெல்லணும் அப்படின்னு பெரிய யாகம் பண்ணும்பொழுது, ஆனால் இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒரு விஷ்ணுவுடைய பக்தர். விஷ்ணு வந்து இவருடைய தலைக்கணத்தை வந்து நம்ம அடக்கணும்னு சொல்லி ஒரு அவதாரம் எடுக்கிறார். அது வாமன அவதாரம். ஒரு சின்ன உருவமாகவும் ஒரு சின்ன ஒரு கொடையை வச்சுட்டு வர்றாரு. வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து ஒரு 3 அடி கொடுக்க முடியுமா? அப்புறம் அந்த கிங் சொல்கிறார், டான்ஸில் வந்து சொல்கிறார், இன்னும் இவ்வளோ ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், 3 அடியா? அந்த காலத்தில் இந்த தானம் கொடுக்கணுன்னா அந்த தண்ணி இதில் விட்டு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது அந்த விஷ்ணுவாக வந்தவர் வராரு. வந்துட்டு அவர் கேட்குறாரு, அந்த வரத்தை வாங்கிக்கிறாரு. வாங்கின உடனே அந்த விஸ்வரூபம் எடுக்கிறார். இந்த விஸ்வரூபம் எடுத்தால் அந்த வானலாவு நிற்கிறாரு. இந்த மகாபலி சக்கரவர்த்தி கீழேருந்து பார்க்குறாரு. அந்த வானத்தை தொடுற அளவுக்கு அவருடைய உயரம் இருக்குது. அப்போ தான் அவருக்கு புரியுது, வந்தது சாதாரண மனுஷன் இல்லை, விஷ்ணு பகவான். ஆனால் அவர் கேட்டது 3 அடி. 3 அடி. அவர் சொல்கிறார், ஒரு அடி வந்து இந்த உலகத்தையே அளக்கிறார், இந்த மண்ணை அளக்கிறார். 2வது இந்த வானத்தையே தன்னுடைய காலால் அளக்கிறார். 3 அடி கேட்டார் இல்லையா? 3வது அடி எங்கே கேட்குறாரு? மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட. அவர் கொடுத்தது 3. ஒன்று வந்து இந்த பூமி, இன்னொன்று வானத்துக்கு. 3வது எங்கே கேட்குறாரு? அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்னோட தலையில் வச்சுக்கோ 3வது அடி, என் தலை தான் சொல்லி இது பண்ணுறாரு, குனிகிறாரு. ஏன்னா அவ்வளோ ஒரு விஸ்வரூபம் இல்லையா? அவர் தன்னுடைய காலை எடுத்து அவர் தலையில் வச்சு பூமிக்குள்ளார அழுத்துறாரு. அப்போ கேட்குறாரு, எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்கணும். என்ன, ஒவ்வொரு வருஷமும் நான் என்னுடைய மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு அருள் கொடுக்கணுன்ற. அப்போ தான் அவர் அந்த அருள் கொடுக்குறாரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் அந்த பூமியிலேருந்து வர நாள் தான் ஓணம் பண்டிகை. இன்னைக்கு கேரளா மக்கள் எல்லாம் கொண்டாடுறது அந்த மகாபலி சக்கரவர்த்தி மீண்டும் பூமியிலிருந்து வரார் அந்த நாள் அப்படிங்கிறது தான் கேரளா மக்கள்லாம் பெருசாக கொண்டாடுற ஒரு விழா. அன்றைக்கி வாமன அவதாரம் எடுத்த நாளும். ஸோ அதுதான் அதனுடைய கதை. ஸோ இதான் நம்மளுக்கு ஒரு தீமாக பண்ணி காமிச்சிருக்கீங்க சார். சூப்பர் சார். இந்த நேர்காணலில் நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி.